ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஐஸ்வர்யா ராய் ஃபோட்டோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க பொண்டாட்டி என்ன பண்ணுறாங்க, அவரை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவர் ஃபோனில் ரொம்ப நேரமாக ஐஸ்வர்யா ஃபோட்டோவை வீடியோவை மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காரு. அப்போது அவங்க ஒய்ஃப் வராங்க. வந்து எதுக்கு இப்படி ஊற்று பார்த்துட்ருக்கீங்கன்னு கேட்டுட்டாங்க. அவர் இதை அவங்க பார்ப்பாங்கன்னு கவனிக்கலை. பாவம் முழிக்கிறாரு. கொஞ்சம் அப்படியே தப்பி அப்படி வார்த்தை தடுமாறி சொல்கிறார், இல்லைம்மா என்னதான் இருந்தாலும் பாரேன், உலக அழகி எவ்வளோ நல்லா இருக்காங்க பாரு, 2 குழந்தை பெற்று கூட எப்படி இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, மேக்கப் போட்டால் எல்லாருமே தான் நல்லா இருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. இவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. அடிப்பாவி, கொஞ்சமாவது மனசாட்சி வேணாமா, இப்படிலாம் சொல்லலாமான்னு கேட்குறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, இதில் என்ன மனசாட்சி இருக்குது, இதில் என்ன மனசாட்சி இருக்குது, எனக்கு கூட தான் மேக்கப் போட்டால் நான் கூட தான் உலக அழகி ஆகிடுவேன்னு சொன்னாங்க. இவருக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. ஏங்க ஒரு நியாயம் வேணாம், ஒரு நியாயம் வேணாமாங்க. உடனே இவரும் வாய் சும்மா இல்லாமல், உனக்கு என்ன மேக்கப் போட்டாலும் இருக்கிறது தாண்டி இருக்கும், கொஞ்சமாவது மனசாட்சியோடு பேசுறீ சொல்லிட்டார். உடனே அவங்க போயிட்டு வந்து இவர்கிட்ட வம்பளக்குறாங்க. அப்படியா அவ்வளோ ஆயிடுச்சா, ஐஸ்வர்யா டீ போட்டு தருவாங்களா, ஐஸ்வர்யா காஃபி போட்டு தருவாங்களா, ஐஸ்வர்யா சோறாக்கி போடுவாங்களா, இப்படி போயிட்டு வந்து ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கா. இன்னமும் இவர் போய் நான் அடுத்த வாரம் அவங்களோட இருக்காமா. இந்த மாதிரி ஒரு சில வீட்டுங்களில் ஏதோ ஒன்று பார்த்துட்ருப்பாங்க, பொண்டாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, போச்சு, அதோட கதை தீர்ந்துது. எப்போன்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. மனுஷன் மாட்டினாங்க, அவ்வளவுதான் செய்வாங்க. என்னதான் இருந்தாலும் உண்மையை சொல்லலாமா, மறுநாள் மறுவேளைக்கு சோறு போடுறது யாரு, அவங்க தானே. அப்போ கூட இந்த மனுஷனுக்கு உரைக்கலை. இவர் பாட்டு பேசிக்கிட்டே போகிறார். ஏண்டி கொஞ்சமாவது நியாயம் வேணாம் உனக்கு, ஞானத்துக்கு மேக்கப் போட்டப்பவே கை ஒரு கலர் இருந்தது, காது ஒரு கலர் இருந்தது, மூஞ்சி ஒரு கலர் இருந்தது, மேக்கப்பே உனக்கு எடுக்கலை, அப்படியாவது பார்க்க முடியுது, மேக்கப்போட உன்னை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான், அவங்களுக்கு காலி ஆயிட்டாங்க.